இந்த டூரு இவ்வளவு ஜாலியா போகுங்கிறது நான் ஒரு சீட்டாட்டத்துல ஜோக்கர் மாதிரி இருந்தேன். இல்ல அப்படிலாம் இல்லை. இத உங்க மனசுல வந்து ஆழ்ந்து இருக்கக்கூடியது நான் ஒரு ஆளா இருக்கிறது மாதிரி ஆனேன். எல்லாரும் டக்குன்னு நினைவு வந்தா என்னை வர்றது மாதிரி வச்சேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த அசோகனுடைய டூர்ல எனக்கு பிடிச்ச விஷயமே எதையுமே கண்டுக்க மாட்டா அப்படி நம்ம விஷயத்துல. ஏன்னா உங்ககிட்ட சொல்லுவேன் இல்லையா, நான் டூர் முதல் ஆரம்பிக்க காசி யாத்திரை வரும்போது அசோக் எனக்கு நல்ல நண்பருங்கிறத விட எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனார். நண்பருங்கிறது அந்த உறவு அப்பயும் முடிஞ்சிடும், க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறது அதை விட தாண்டி போற விஷயம். அந்த விஷயத்தில் நான் டெய்லி என்கிட்ட ஃபோன் பேசாமல் இருக்க மாட்டார். எவ்வளவு வேலையாக இருந்தால் கூட நான் ஃபோன் அடிச்சு உடனே அட்டன் பண்ணிடுவார். அட்டன் பண்ணலைன்னா அடுத்த வார்த்தை நான் வார்த்தை பேசுவேன்னு தெரியும், ஆனால் டான் அட்டன் பண்ணிடுவார். நவம்பர் 6ஆம் தேதிக்கு முன்னாடி நேபாள் டூருக்கு நீங்கள் வர்றதுன்னா வரலாம் அப்படின்னு அவர் முடிச்சுட்டார். எனக்கு பௌர்ணமி இருக்கு, பூஜை இருக்கு, நீ சந்தோஷமா அந்த வேலையை முடிக்கலாம், நான் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ண நீ பண்ணும் அப்படின்னு. அப்போ அப்படி எப்படி முடியும் அப்படின்னு அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தார். இப்போ எடுக்கும்போது நான் ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறேன். நான் ஃபோன் அடிக்கிறேன்னா எப்படி இருந்திருப்பேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ அடிச்சுட்டு ஒன்றும் இல்லை 6ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ டேட்டை போடு அப்படின்னு நான் அதிகாரமாக சொல்கிறேன். 6ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான், நீ டேட்டை போடு எல்லாம் ரெடி ஆகிடும் அப்படின்ட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் அடுத்து ஒரு வாரம் விட்டுட்டேன். அடுத்து நான் ஃபோன் அடிச்சு ஏனுங்க அசோக் 6ஆம் தேதி ரெடியான்னு நான் கேட்டேன். நீங்க சொல்லி நான் மறுக்கல, 6ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனா டிக்கெட் ஒண்ணு கூட வரலன்னாரு. நான் 6ஆம் தேதி அற்புதமான நாளா நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுல பஞ்சமி இருக்குது, சஷ்டி இருக்குது. அதனால நீ எதிர்பார்க்கவே வேண்டாம், நான் ஒரு ஆளுங்கிற மாதிரி இல்லை, நீ எதிர்பார்க்குற கூட்டம் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் நாள்கள் கடந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஃபோன் அடிக்கிறேன், சாமி ஒரு ஆள் கூட வரவே கிடையாது நீங்க சொன்னது அப்படின்னாரு. இல்லை இந்த வாரத்துலேருந்து உனக்கு ஸ்டார்ட் ஆகிடும் பாரு அப்படின்னு. அந்த வாரத்திலே கட ஸ்டார்ட் ஆச்சு. 4 பேர் ஆனாங்க, 5 பேர் ஆனாங்கன்னாரு. அதுக்கடுத்து நான் 6ஆம் தேதிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா, எல்லாம் ரெடியா அப்படின்னு. எல்லாம் ரெடி. அப்போ டிக்கெட் போட்டு எனக்கு மாத்திரம் அப்படின்னு எல்லாரையும் போட்டதெல்லாம் அனுப்பிச்சு விடும் அப்படின்னு. படப்படன்னு பார்த்தா ஃபுல் ஆயிட்டு. அவர் எதிர்பார்த்தது வந்து 20 டிக்கெட் இருந்தால் போதும்னு தான் சொன்னார். ஆனால் அதுக்கு மேலேயே வரும். முதல்ல ஆரம்பிக்கும் போது 3 டிக்கெட் தான் இருந்தது. அது கடையில் அப்புறம் நான் குரூப்பை விட்டு வெளியில் போயிட்டேன். சரி நீ இந்த ப்ரோக்ராம் நம்ம சொல்லி நடக்காதாட்டு இருக்குது. அதுக்கடுத்து அதுவே இயல்பாக நடந்தது. அதனால 6ஆம் தேதிங்கிறது நான் செலக்ட் பண்ணது. மழையோ எதுவுமே இடைஞ்சல் எதுவுமே நம்மளுக்கு ஆகாது, இது கன்ஃபார்ம்னு நான் சொன்னேன். அந்த 6ஆம் தேதி பிக்ஸ் ஆச்சு. இப்போ எல்லாருமே இந்த 6ஆம் தேதியில எனக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் அனைவருமே அற்புதமான பொக்கிஷங்கள் கிடைச்சது. அந்த பொக்கிஷங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அசோக் அவர்களை நீண்டு சொல்லக்கூடியது, எல்லாரையும் யாத்திரைக்கு நீ மனப்பூர்வமா எல்லா யாத்திரையும் மிஸ் பண்ணாம கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தரிசனம் பண்ற புண்ணியம், பல ஆயிரம் புண்ணியம் இப்ப கிடைக்குதோ இல்லையோ குழந்தைகளுக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த வாழ்த்துக்களோடு நான் நிறைவு பெறுகிறேன்.